கலிஸ்வஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு FPL டிப்ஸ் எபிசோட். இந்த வாரம் கேம் வீக் 11 ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா கடந்த 2 வாரங்களா எனக்கெல்லாம் படுமோசமா போயிட்டு இருக்கு. டீம்ல இருந்த பெரிய தலைகள் எல்லாம் கோல் அடிக்காம சொதப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாம இந்த வாரம் திரும்ப ஒரு பஞ்சாயத்துகள் வந்திருக்கு, ஒரு மேட்சே போஸ்ட்போன் ஆயிருக்கு, அண்ட் ஸ்டில் சில இன்ஜுரி கிரைசிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் எப்பவும் போல நம்ம எக்ஸ்பர்ட் சுரேஷ் இருக்காரு, அண்ட் ராம் இஸ் பேக், திரும்ப வந்துட்டாரு. முகுந்த், 3 பேர் நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் வெல்கம் டு தி ஷோ அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். ஆரம்பிச்சிருவோம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? குட், சிறப்பா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. அது எப்படி போச்சு போன வாரம்? எனக்கு நல்லா போச்சு. குந்தன் ராம் டீசனான கேம் வீக் ப்ரோ. எனக்கு 55 பாயிண்ட்ஸ். யா 55 still a good score. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு எனக்கு 56 கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தானா. சாலா ரொம்ப யோசிச்சு கேப்டன் போட்டேன். பட் நீங்க எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல மூணு ஃபார்வர்டுமே பிளாங்க். அது இங்கேயும் அதேதான். அதுவும் இந்த வாட்கின்ஸ் பத்தி எல்லாம் நான் பேசுறதா இல்ல. இந்த ஷோ ஃபுல்லாவே வாட்கின்ஸ் பத்தி யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. அதெல்லாம் பச்சை காண்டு, அதெல்லாம் கடுப்பு. அதுவும் மண்டே நைட்டு ஏன்னா அந்த மேட்ச பார்த்தோம் ஆயிடுச்சு எனக்கு. அவர் 56 பாயிண்ட்க்கு ஃபீல் பண்றாரு, நான் 39 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். எதே ஐயோ, நான் என் ஸ்கோர் சொன்னா அடிப்பீங்களா? அவரு 70க்கு மேல 65 பாயிண்ட் அத நினைக்கிறேன் ப்ரோ. 67 ஆக்சுவலா இன்னும் நிறைய வந்திருக்கணும். எனக்கு அதுதான். எனக்கு என்னாச்சுன்னா, இல்ல நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். மிஷல் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். மிஷலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சப் வந்து டாலாஸும் செகண்ட் சப் பிசாகாவும் வச்சிருந்தேன். கரெக்டா அந்த டைமுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே அந்த சப்பை மாத்தி விட்டேன். ஃபர்ஸ்ட் சப் பிசாகா, செகண்ட் சப் டாலாஸ்னு. இதுல வேற ஆக்சுவலா ரீசன் என்ன, பிசாகா வந்துட்டு இன்ஜுரி. சோ கடைசி வரைக்கும் பிசாகா விளையாடக்கூடாதுன்னே உட்காந்துட்டு இருந்தேன். கடைசி நேரத்துல தான் ஆப்பாச்சு. அந்த இன்ஜுரி எல்லாம் 63 பாயிண்ட் அசால்ட்டா வந்திருக்கும். அந்த நாக்கெல்லாம் தெரிஞ்சு ஜுஜுபி தான் சொல்றோம். கேம் வீக் 9 கேம் வீக் 10 ரெண்டும் சேர்ந்து 74 பாயிண்ட். ஐயோ ஆமா, உங்களுக்கு கடந்த 2 வாரம் சம்மாட்டி தான் ஆக்சுவலா. பார்க்கும்போது இதுல RCB சொல்ற மாதிரி தான், ஆன் பேப்பர் செமையா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் தான். அதுவும் ராம் சொல்ற மாதிரி எந்த வந்து ராபர்ட்சன் எல்லாம் அந்த கிளீன் ஷீட் எல்லாம் போகும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அதுவும் லாஸ்ட் மினிட்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன் எப்படியாவது போகணும்னு. எனக்கெல்லாம் அது சமகாண்டு. ஆக்சுவலா அது ஒரு கடுப்பு. அதுக்கு முன்னாடி அவனோட அசிஸ்ட் ஒன்னு ஆஃப் சைடு ரூல் அவுட் ஆயிருச்சு, மானேயோட ஹெட்டர். அதெல்லாம் வந்துச்சுன்னா சேர்த்து எங்கேயோ போயிருக்கோம் பாயிண்ட். அது ஒரு கடுப்பு. வீக் ஸ்டார்டிங்ல, வீக் எண்டிங்ல வாட்கின்ஸ் பண்ண லீலைகள்லாம் தாங்க முடியல. வேலை கிரீலிஷ் ஒரு கோல், அது வேற. சத்தியமா 50 தாண்டி இருக்காது எனக்கு. 46 அந்த கோல் இல்லனா ஒரு க்ளீன் ஷீட் பாயிண்டாவது வந்திருக்கும். ஓ, உங்களுக்கு அப்படி. எனக்கு கிரீலிஷ் கோல் அப்போ நல்லா ஞாபகம் இருக்கு. கிரீலிஷ் கோல் அப்போ வந்து என்னோட கரண்ட் லைவ் ரேங்க் வந்து 400K இன்னும் இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு கோல் கிரீலிஷ் கிட்ட இருந்து வந்தது கிட்டத்தட்ட 100K ரேங்க் டவுன் ஃப்ரம் 400K to 500K. அதான் யோசிச்சேன், அடா பாவி, வாட்கின்ஸ் மட்டும் கோல் அடிச்சிருந்தா அட்லீஸ்ட் அதையாவது சேவ் பண்ணிருக்கலாம். அதுவும் இல்லாம போச்சு. பாக்குறதா இல்ல, நீ டீம் வேல்யூவாவது கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஓவரால் ரேங்க் ஸ்டில் பெரிய மேட்டர் இல்ல ஃபார் எனிவன். அதுதான் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். ஓவரால் ரேங்க் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் பெரிய விஷயம் இல்ல. இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் டபுள் கேம் வீக் இருக்கு. ஸோ யா, அதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல ஸ்டார்ட் தான் எனக்கு. ஏன்னா 10 கேம் வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இந்த தடவை தான் எனக்கு ஹையஸ்ட். ஆல்மோஸ்ட் ஆவரேஜே பாத்தீங்கன்னா 57 வந்துருக்கு. எனக்கு அது போதும்.
சூப்பர் ஸ்கோர் அது ஆக்சுவலா. ஆமா அதான் சொல்ல வந்தேன். பை த வே எங்க மினி அதுதான் லீக்ல எனக்கும் முகுந்துக்கு தான் செம டை டப்பு போயிட்டு இருக்கு. 1 பாயிண்ட் லீடிங்ல இருக்கேன் உன்னோட. நான் பயங்கர டஃப்ல போயிட்டு இது இருக்கு எனக்கு. இது ஒரு நல்ல ரைவல்ரியா இருக்கு. இதை நான் நோட்டீஸ் பண்ணலையே. செம டஃப்ல போயிட்டு இருக்கு ப்ரோ. லாஸ்ட் வீக் முகுந்த டாப்ல, இந்த வீக் நான் கரெக்டா 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ். மாறி மாறி அடுத்தடுத்து சும்மா ஒரு 2-3 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் தான் ரெண்டு பேருக்கும். சோ அப்படியே ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கு. இப்போ இப்போ நான் 577, முகுந்த் 576. ப்ரோ நீங்க ஒரு -8 எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. அவருதான் எடுக்கிறது இல்லைன்னுட்டாரு. இப்ப இந்த வாரம் நான் எடுக்கலான்னு இருக்கேன். -8 அப்படி என்ன டேமேஜ் இருக்கு? டீம் காட்டுங்க. எந்த இப்போ டீம் அவ்வளவு மோசம்ட்டு இல்ல. ஆக்சுவலி இது பழசு இல்லையா ப்ரோ? இந்த டீமுக்கு எதுக்கு ப்ரோ மைனஸ்லாம்? எனக்கு என்னமோ இங்க ஒரு பிளாங்க் இங்க ஒரு பிளாங்க் இருக்கு. பிளாங்க் ஓகேயா? ஆல்மோஸ்ட் எனக்கும் அதுதான். டீம் ப்ரோ இல்ல இல்ல நீலாம் மைனஸ்லாம் யோசிக்காதீங்க. செமையா இருக்கு. அதுதான் நானும் யோசிக்கிறேன். இப்படிதான் வேணும்னா வாட்கின்ஸ தூக்கிடுங்க. யா வாட்கின்ஸ் மேபி நானும் அதான் சொல்லுவேன். வாட்கின்ஸ் தூக்கிட்டு வேணா வில்சன் எடுங்க. வில்சனுக்கு ஃபண்ட் இல்லையே. வில்சன் பிளாக். வில்சனுக்கும் மேட்ச் இல்ல. அவர்தான் சொல்றாருன்னா நீங்க வில்சன் வேற யாரோ சப்ஸ்டிட்யூட்ஸ்ல யாரோ வருவாங்க. அது வேற 2 பேரு எப்படியும் ஆடுவானுங்களான்னு தெரியல. இந்த ஒரு ஆளு தான் உள்ள கொண்டு வர முடியும். ஐ திங்க் என்ன கேட்டா அத பண்ணிட்டு விடலாம். நானும் இதுதான் பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட சிமிலர் பதிலா பிசோமா எடுக்கலாம்னு பாக்குறேன். சப்ல இருந்தா ஆமா பிசோமா ஸ்ட்ரைட்டா உள்ள இறக்கிடலாம்னு பாக்குறேன். சேம். ஏன்னா எனக்கு செல்சிக்கு அகைன்ஸ்டா டல்லாஸ் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. பட் நீங்க டாலஸ் வந்து லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணலாம். பிளஸ் அவங்க whenever they are playing this 5 at the back அந்த இது ஆடும்போது டாலஸ் எப்படியும் முன்னாடி போறான். சோ இல்ல டாலஸ் 5 at the back கூட இல்ல. இப்பவே டாலஸ் வந்து he is playing as winger. மோர் ஆஃப் அ மிட்ஃபீல்டர் விங்கர். ஆனா அவங்க ஸ்வாப் பண்றாங்க பொசிஷன்ஸ் இன் பிட்வீன் த கேமே. வந்து கொஞ்ச நேரம் அவன் முன்னாடி போறான்னா அடுத்தது வந்து அலியாஸ்கியா யாரு அலியாஸ்கி தான் நினைக்கிறேன். அலியாஸ்கி வந்து பின்னாடி போறான். சோ அந்த மாதிரி ஒரு ஷஃபிள் நடக்குது. சோ அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. எப்போ மேல போவான்னா டாலஸ் will be like லார்ட் ஆஃப் தி சீசன் நினைச்சேன். பட் நடக்கல. பார்க்கலாம். பட் ஸ்டில் டீசென்ட் எனஃப் நினைக்கிறேன். நானுமே வந்து ஐ வாஸ் சோ ஸ்கெப்டிக்கல் நான் லீட்ஸ் டிஃபெண்டர் எடுக்கும் போது. பட் சோ ஃபார் ஓகேஷ் தான். ஐ டோன்ட் சே இட் இஸ் வெரி பேட். ஸ்டில் அவங்களோட டிஃபென்சிவ் நம்பர்ஸ் கேவலமா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி. சரி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த வாரம் அஸ்டன் வில்லா நியூகாஸ்ல். என்ன பண்ண போறீங்க எல்லாம் அத சொல்லுங்க. அதுவே வந்து நான் ராயனை தூக்கி உள்ள வச்சிருவேன். எனக்கு 2 பேர் இருக்காங்க ப்ரோ. ஒன்னு வந்து கோல்கீப்பர் வச்சிருக்கீங்க. ஒன்னு மார்டினஸ், இன்னொன்னு கிரீலிஷ். கிரீலிஷ்க்கு பதிலா பிசோமா இல்ல டல்லாஸ். ராயன் மார்டினஸ்க்கு பதிலா ராயன் பிளேயிங் அகைன்ஸ்ட் சவுத்ஹாம்ப்டன் ஹோம். செம்ம. சோ தெரியல, நல்ல பிக்சர் மாதிரி தான் இருக்கு. முக்கது உங்களுது எனக்கு அதேதான் ப்ரோ. மார்டினஸும் கிரீலிஷும் தான். மார்டினஸ் பதிலா மெக்கார்த்தி எடுத்து வரலான்னு இருக்கேன். மெக்கார்த்தி வந்து இன்னும் பெரிய ரிஸ்க் ஆப்ஷன் மாதிரி தெரியல. கிரீலிஷ் பதிலா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கிரீலிஷ் வச்சுட்டு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் சொல்றீங்களா இல்ல ஆல்ரெடி பெஞ்ச்ல இருக்கீங்களா? விளையாடலாம். மெக்கார்த்தி ஆல்ரெடி இருக்க ஆப்ஷன்ஸ் தான் என்கிட்ட. ஓகே ஓகே. சோ கிரீலிஷ் ஐ மீன் மார்டினஸ் பதிலா மெக்கார்த்தி. மார்டினஸ் மெக்கார்த்தி என்னோட 2 கீப்பர். சோ மெக்கார்த்தி கொண்டு வரலாம் அப்படின்னு நான் ஒரு அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டு மார்டினஸ் பெஞ்ச்லயே கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். இன்னொரு ஆப்ஷன் தான் கிரிலிஷ் பதிலா 4-3-3 ஆடலாமா? இல்லைன்னா எனக்கு இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, ஜிஎக் கிட்ட இருந்து பெருசா ரிட்டர்ன்ஸ் ஒன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாத ஒரு ஃபீல். ஸோ ஆல்சோ கொஞ்சம் பிக்சர் ஸ்டஃபா இருக்க மாதிரி தோணுது எனக்கு. என்ன பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு அவங்க கிட்ட லைக் ஓகே ஈஸியான ட்ராக் தான் போல. பட் ஸ்டில் எனக்கு கிரீலிஷ் ஐ மீன் ஜிஎக் பதிலா யோட்டா கொண்டு வந்துட்டு
ஜிஎக் அங்க இருந்து அப்படியே சாதா டிப்ரைனை ஸ்வாப் பண்ணோம்னா இன்னொரு ஆப்ஷன் தான், இன்னொரு ப்ரீமியம் பிளேயர் போகலாம், சன் திரும்ப எடுத்துட்டு வரலாம், அந்த மாதிரி ஓகே பண்ணலாம். ஒரு 2 to 3 வீக்ஸ் ப்ராசஸ் இருக்கும், பட் பொறுமையா அதை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை. இல்ல இந்த வீக் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை. பெஸ்ட் சஜஷன் -4 இல்ல அப்படியே -8 விட்டுருவான்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அப்படியே இந்த வீக் ஹோல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வேணா ஒரு -4 எடுத்து 3 டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். தெரியல, பார்ப்போம். ஆனா இந்த ஒரு வீக் எடுக்கிற கேம்பிள் எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு யோசனை. பிரதீப், என்ன டைம் டு செல் விசாடா சொல்லுங்க. மியூட்ல இருக்கீங்க. இல்ல, என் மனநிலையும் அதேதான் யோசனையா இருக்கு. யுனைடெட் பிளேயர் கேட்டிருப்பீங்க, பதில் சொல்லுங்க. வேண்டாம், செல் பண்ணாதீங்க. நான் கரெக்டா 2 வாரமா எடுத்து வச்சிருக்கேன், 2 வாரமா ரிட்டர்ன்ஸ் இல்ல. சோ ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா வரும். ஹோல்ட் ஹிம். அதுதான் பேசாம ஒரு டிஃபெண்டர், ஒரு மிட்ஃபீல்டர், ஒரு கோல் கீப்பர் 3 ஏரியாலயும் ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு யோசனையில இருக்கு. சரி, இந்த வாரமா ப்ரோ? சத்தியமா உங்க டீம் சூப்பரா இருக்கு, அவ்வளவு எல்லாம் பண்ண வாரமா இல்ல, அது ஓகே. 2 வாரத்து வீடியோ எடுத்து பார்த்தோம்னா இந்த வார்த்தையை நீங்க 2 வாரமே யூஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல ஆக்சுவலி கரெக்ட். இல்ல ப்ரோ, சீரியஸ்லி இல்ல உங்க டீம் நல்லா இருக்கு. ரீசன் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து போன வாரம் ஜஸ்டின் விளையாண்டது வந்து அகைன்ஸ்ட் ஃபுல்லார், அதுவும் ஹோம்ல. பட் ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. வந்திருந்தா ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. வந்திருந்தா 4 பாயிண்ட் கூட வந்திருக்கும். 43. உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருந்துச்சுன்னா, உங்களோட 3 பிரீமியம் பிளேயர்ஸ் தே பிளேட் ஈச் அதர். கேனு, சன்னு, ஜியாக், சில்வெல். ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு 3 அட்டாக்கர்ஸ் பிளாங்க் ஆயிருது. சில்வெல் மட்டும் தான் பாயிண்ட். ஸோ அது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். பட் ஐ திங்க் இந்த வாரம் இட் ஷுட் பி மச் பெட்டர் நான் நினைக்கிறேன். கேன் அண்ட் சன், நார்த் லண்டன் டார்பி கண்டிப்பா இந்த ஃபார்ம் இதெல்லாம் தூக்கி ஓர வச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த கேம் எப்படியும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ பார்க்கிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். see could be, பட் ஆனா கவுண்டர்ஸ்ல அகைன் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆர்சனல் பெரிய லெவல் கான்ஃபிடன்ஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். be it attack or defense, not so much of confidence. டீம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து they are like super good form, அட்லீஸ்ட் டேபிள் வைஸ் பார்த்தாலும் சரி, இல்ல ஆன் ப்ராக்ரஸ் so far அவங்க ஆடின விதத்துலயும் சரி. ஸோ மேபி அந்த ரீசன். ஜியாக் தான் இட்ஸ் a very tricky scenario. நம்ம பேசணும் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி, ஞாபகம் இருக்கா? பியூலிசிக் டு ஜியாக் நான் பண்ணலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த ஷெஃபில் கேம் தான் நினைக்கிறேன், அந்த 11 பாயிண்ட்ஸ். பட் அதுக்கப்புறம் பெருசா எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ தெரியல. ஃபிக்சர்ஸ் புக்குன்னு சொன்ன மாதிரி டீசன்ட் செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் இருக்கு. மேபி நீங்க பண்ற ரொட்டேஷன்னாலயான்னு எனக்கு தெரியல. நிறைய 4 வீக்ஸ் கண்டினியூஸ் ஸ்டார்ட் தானே. இல்ல அரௌண்ட் ஜியாக் சொல்றேன். நீங்க மவுண்ட், ஆப்ரஹாம், வர்னர் டிஃபரெண்ட் பொசிஷன்ஸ் ஆட ட்ரை பண்றீங்க. இல்ல இந்த ஆப்ரஹாம் சார் லாஸ்ட் 2-3 வீக்ஸ் ஃப்ரண்ட் லைன் அதே தான் ப்ரோ ஆடிட்டு இருக்காங்க. ஆப்ரஹாம், வர்னர், டானி அண்ட் ஜியாக் தானா? ஓகே, அந்த ஃப்ரண்ட் லைன் தான் ஆடிட்டு இருக்கு. ஸோ பெரிய சேஞ்சஸ் இல்ல. எங்கால தான் இப்போ ஃபுல்லா நேற்று பாருங்க சாம்பியன்ஸ் லீக்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா செகண்ட் ஸ்ட்ரிங் 11 மாதிரி இறங்கி விட்டாங்க. ஆமா, வெறும் பியூலிசிக் அண்ட் கை ஹாவர்ட்ஸ் மட்டும் தான் மெயின் பிளேயர் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 11 ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் டிஃபென்ஸ்லயுமே வந்துட்டு இவங்க தான் ஃப்ரண்ட் லைன் டிஃபெண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆஸ்பியே வந்துட்டு பேக்கப் ஆயிட்டோம். அப்படி இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சர் கரெக்டா வந்துகிட்டு இருக்கு. பிரச்சனை அது பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 2 மேட்சும் அப்படியே பயங்கர பிளாங்க் அப்படின்னு. நம்பர்ஸ் வரலன்றது ஓகே. ஈவன் அங்க பெர்ஃபார்மன்ஸ் சான்சஸ் கிரியேட்டடுமே ஆக்சுவலி கம்மி தான். ஓகே ஓகே மேபி இந்த 2 நியூகாஸ்ல் 2மே பயங்கரமா டிஃபென்சிவ் கேம்ன்றதுனால அப்படியா என்னன்றது தெரியல. மேபி லீட் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா இருக்கும். வேணா அது வேணா யோசிக்கலாம். ஓகே
சீரியஸ்லி பயங்கர பிரதீப், நான் உங்க டவுட். டீம்ல ஒரே ஒரு சஜஷன் சொல்றேன் பிரதீப். சொல்லுங்க ப்ரோ. இந்த கில்மேன் மட்டும் தூக்கிட்டு வேற யாராவது எடுங்க உங்களுக்கு, இஃப் யூ ஹேவ் பேலன்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃபென்ஸ் தான் இருக்கு, ஆப்ஷன் ரொட்டேஷன் ஆப்ஷனே இல்ல. கில்மேன் வந்து ஷோர் ஸ்டார்டரா இன்னும் தெரியாது, மிஷலும் அதே கணக்கு தான். ஸோ ஒரு டிஃபெண்டர் கண்டிப்பா மாத்தியே ஆகணும். ஏன்னா ஐ திங்க் அதுக்கு நீங்க மிச்சலே தூக்கலாமே இன்ஸ்டெட் ஆஃப் கில்மன் தூக்குறது. ஐ திங்க் கில்மன் ஸ்டில் he has not lost his spot. மிச்சல் on the other side, மிச்சல் has definitely lost his place தான் எனக்கு தோணுது. 2 கேமா இல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு திருப்பி அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல. கில்மன் ப்ராபப்ளி ஒரு ரெஸ்டோன் தான் எனக்கு தோணுது. மேபி யூ கேன் give one more எனக்கு game and மிச்சல் see ஏன் தோணுதுன்னா 2 because of கேமும் squad depth. இல்ல, மிச்சல் என்னன்னா 2 கேமுமே பேலஸ் டிஃபென்ஸ் ரொம்ப மட்டமா இருந்தது. ஓகே, அதுவும் பர்ன்லே கூட தோத்ததெல்லாம் அவனுங்க வந்துட்டு மன்னிக்கவே முடியாத குத்தம். ப்ரோ சைஸ் திரும்ப வருவானா? see size almost இப்போ 4 games ஆடலன்னு நினைக்கிறேன். 3 to 4 games ஆடல. So 2 games இல்லையா? 2.5 games இல்லையா? ஓகே 4. I think nearly 4 games. Yeah, nearly 4 games haven't played. So என்ன ரீசன் தெரியல. ஒன்னு வந்து நம்ம எல்லாம் இனிஷியலா யோசிச்சது வந்து மேபி இஸ் லாஸ்ட் தி ஸ்பாட், கில்மன் அந்த ஸ்பாட் எடுத்துட்டாரு. ஆர் who's the other guy? ஐட்னூரி. ஐட்னூரி. ஸோ எய்தர் இவங்க 2 பேர் ஓவர் டுக் த பிளேஸ் தான் நம்ம நினைச்சோம். பட் ஆனா இது மோர் ஆஃப் அன் இன்ஜுரியா இல்ல அந்த கோவிட்னால இருக்கக்கூடிய ஐசோலேஷனா, என்ன ரீசன் இன்னும் தெரியல. அப்படியே இருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெயிட் பேக். இஃப் இட் இஸ் an injury கண்டிப்பா he won't be coming back straight into the team. wolves பிக்சர்ஸும் பெருசா சரியில்லைன்னு தோணுது எனக்கு. செக் பண்ணுங்க. நியர் டர்ம் பிக்சர்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கு. எனக்கு என்னன்னா காஸ் ஆஃப் கன்சர்ன் வித் wolves, இப்போ ஹிமெனாஸும் இல்ல. ஸோ அது வந்து இன்டர்ன் டிஃபென்சிவா எவ்வளவு அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க பெரிய ஸ்கோரிங் டீம் கிடையாது. ஹார்ட்லி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணா பெரிய விஷயம். 1-0 விக்டரி எடுக்கக்கூடிய சைட் தான். ஸோ இப்போ ஹிமெனாஸும் இல்லைன்றதுனால அவங்களோட ஃபுல் ப்ரெஷர் டிஃபென்சிவா தான் இருக்கும். அதனால அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல எனக்கு. கண்டிப்பா ஹிமெனாஸ் வந்து இஸ் நாட் கோயிங் டு கம் பேக் எனி டைம் சூன். கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பா, ஏன்னா பெரிய இன்ஜுரி. அண்ட் சைஸ் நீங்க கேட்ட மாதிரி செல்சி டபுள் டிஃபென்ஸ்ல இது எனக்குமே நான் யோசிச்சேன். இன்னும் ஒரு 2-3 பேர் கூட இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஆக்சுவலா அது ஒரு செம ஆப்ஷனா இருக்கும். நானுமே அதை கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனா ஐ கேன் டூ இட் ஒன்லி நெக்ஸ்ட் வீக். அதுக்குள்ள பிரைஸ் ரைஸ் ஆயிருமான்றது எனக்கு ஒரு பயம் இருக்கு. கண்டிப்பா ஒரு டெஃபினெட்லி சில்வெல் அண்ட் ரீஸ். சேம் அதேதான் நானும் யோசிக்கிறேன். ஜேம்ஸ் வந்து அப்படியே சைஸ் டு ஜேம்ஸ் ஸ்வாப் எனக்கு கரெக்டா இருக்கு. சோ அது ஒன்னு எடுக்கலாமான்னு யோசிக்கிறேன்னா, சைஸ் ஒரு 5.1 பிளேயர் 5.0 பிளேயர் வந்து பெஞ்ச்ல சும்மா எவ்வளவு நாள் வர்ற வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஜேம்ஸ் இஸ் a decent option to swap அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நான் விளையாண்டுட்டு இருக்க ஒரு டிராஃப்ட்ல வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஹியர்ஸ் 3 பிளேயர்ஸ் செல்சி டிஃபென்ஸ்ல. கோல் கீப்பர் மெண்டி இருக்கு, அப்புறம் சில்வெல் இருக்கு, அப்புறம் ஜேம்ஸ் இருக்கு, இல்ல ஜூமா ஜேம்ஸ் ஏதோ. ஸோ அவன் வந்து டிராஃப்ட்ல எங்க எல்லாரோட ஒரு 50-60 பாயிண்ட் மேல இருக்கான். காரணம் செல்சி டிஃபென்ஸ். Yeah, see, it's a nice option. அந்த மெண்டிய see, என்னோட கன்சர்ன் என்ன தெரியுங்களா, with regards to இந்த டபுள் அப் ஆப்ஷன். டபுள் அப் ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க, ஃபிக்சர்ஸும் டீசெண்டா இருக்கு. ஆனா என்னோட கன்சர்ன் வந்து ப்ராபப்ளி we missed that raid in terms of clean sheets. வந்து கடந்த 5 கேம்ல 4 clean sheet ஆல்ரெடி. அதுல வந்து 2 tough fixtures. ஒன்னு வந்து யுனைடெட் அண்ட் தி அதர் ஒன் வாஸ் டாட்னம். அது மட்டும் தான் 0-0. மற்றதெல்லாம் எய்தர் சில்வெல் has come out with an assist or something or goal. மீதி clean sheets. பட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன் பேப்பர் கொஞ்சம் ட்ரிக்கி ஃபிக்சர் மாதிரி எனக்கு தோணுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் லீட்ஸ் இந்த வாரம் கண்டிப்பா ஒரு மச் பெட்டர் அட்டாக்கிங் சைட் ஆர் லுக்கிங் டு அட்டாக் அட் எனி பாயிண்ட். அண்ட் தென் எவர்டன்
Wolves not so அந்த அளவுக்கு இல்ல with Jimenez not there. And then they have West Ham, potentially on current form they are good. And then again Arsenal and Aston Villa. So on and off, at least one threatening fixtures இருக்கு to a reasonable extent. But yeah, definitely double up ஆப்ஷன்ன்றது நானுமே யோசிச்சேன். என்னோட ஆப்ஷன்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா ராஷ்வர்ட் அண்ட் ராபர்ட்சன் எடுத்துட்டு இஃப் ஐ வாண்ட் டு கெட் பேக் சாலா, அதுதான் ஒரே ரூட்டா இருந்துச்சு. ஸோ சாலாவை நான் எடுத்துட்டு அழகா ரீசியம்ஸ் எடுக்கலாம், எக்ஸாக்ட் ப்ரைஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அது நான் நெக்ஸ்ட் வீக் வரல எடுக்கணும். இந்த வீக் பண்ணணும்னா இட் பி -4. ஏன்னா எனக்கு இந்த வீக் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு தோணுது. பிகாஸ் ஆல்ரெடி வாட்கின்ஸ் ஒரு ப்ராப்ளம், மார்டினஸ் ஒரு ப்ராப்ளம். ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் definitely a great option, and James would be on a potential verge of a price rise either today or tomorrow. Wolvesல நெட்டோ என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? Wolvesல நெட்டோ, see நெட்டோ, not just நெட்டோ. இப்போ நீங்க Wolves அட்டாக்கே எடுத்து பாருங்களேன், நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். Jimenez இல்லாம அவங்க எப்படி கோப் அப் பண்ண போறாங்கன்றதுதான் பிகெஸ்ட் கொஸ்டின் மார்க். ஸோ மோஸ்ட் ஆஃப் தேர் அட்டாக் வந்து இட் இஸ் லைக் வித் Jimenez இன் தி சென்ட்ரல் ஃபோக்கஸ் தான். அதை சுத்தி தான் எல்லாமே இருக்கும். இப்போ அது இல்லாததுனால அந்த ரோல் ஃபர்ஸ்ட் யார் எடுக்க போறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட அட்டாக் எப்படி ஒர்க் ஆகுன்றது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதுக்கு பதிலா ப்ராபப்ளி ஃபிக்சர்ஸ் வைஸ் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கும் ட்ரிக்கி ஃபிக்சர்ஸ் தான் இருக்கு. தி அதர் ஆப்ஷன் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் லுக்மன் ஃப்ரம் ஃபுல்லம். 5 million நினைக்கிறேன் லுக்மன். ஸோ இஸ் அ நெயில்ட் ஆன் ஸ்டார்டர், 2 goals 1 assist so far. பட் ஃபிக்சர்ஸ் நிஜமாவே டஃப் ஃபிக்சர்ஸ் இருக்கு, அதுல எந்த டவுட்டும் இல்லை. சிட்டி, லிவர்பூல், ஸோ ஒரு ஹோல் பஞ்ச் ஆஃப் ஃபிக்சர்ஸ் வந்து செம்ம டஃபா இருக்கு. பட் நெட்டோ வந்து 5.6 அந்த பிரைஸ் பிராக்கெட்ல இருக்கிறதுனால நிறைய பேர் கன்சிடர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அங்கேயுமே ஃபிக்சர்ஸ் அப்படிதானே இருக்கு. லிவர்பூல், செல்சி, பர்ன்லி, டாட்னம், யுனைடெட், இத்தனை இருக்கு நெக்ஸ்ட் ஒரு 5-6 ஃபிக்சர்ஸ்ல. ஆக்சுவலி யாரை ரீப்ளேஸ் பண்ண, சாரி இல்ல எனக்கு வேர்ல்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நீ எய்தர் டிஃபென்ஸ் ஆர் அட்டாக் கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு தான் இருக்கு, எந்த ஏரியாவா இருந்தாலும். நானும் அதே தாட் ப்ராசஸ்ல தான் இருக்கேன். I would suggest, or என்ன கேட்டீங்கன்னா I would definitely not touch Wolves at this point of time. ஏன்னா பெரிய ஆப்ஷன்ஸும் இல்லை, ஃபிக்சர்ஸும் இல்லை, அண்ட் தென் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல ஒன் ஆஃப் த கீ பிளேயர்ஸ் இல்லை. So these factors considering, எனக்கு தெரிஞ்சு it's a risky move if you are replacing with the likes of Podence or Neto, whoever it is. அதுக்கு பதிலா probably you can consider Harrison கூட consider பண்ணலாம் from Leeds. அவங்களுக்கு at least pictures is in their favor to a certain extent. இல்லனா the other guy who scored this week for Leeds, Rafinha. But Rafinha started இல்லையே. But I think last 3 games start பண்ணிருக்காருல இல்லையா? Okay, last 2 games start பண்ணிருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு கேம் came on as a substitute for 45 minutes or played the first 45 minutes probably. But யாரை ரீப்ளேஸ் பண்ண போறீங்க, அதுதான் क्वेश्चन மார்க். In terms of இப்போ நீங்க நெட்டோ எடுத்தீங்கன்னா ஏன் ப்ரோ இப்போ 5.5 5.6 பிளேயர்ஸ் பேசிட்டு இருக்கோம். வாட் ப்ரோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் பிரைஸ் ஜாஸ்தி, 6.1. அண்ட் கோல்ஸ் வருது, இப்போ நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் இன் ஆகுது, ஒரு பிரைஸ் ரைஸ் இருக்க போகுது. நல்ல ஆப்ஷனா இருக்குமா? யார் ரேஞ்ச் ஆஃப் கன்சிடர் பண்ணும்போது ஜேம்ஸ் வாட்-ப்ரௌஸ் I think, I mean, it is solely dependent on அந்த செட் பீஸ் தான் நினைக்கிறேன். ஓப்பன் பிளேல பெருசா கோல் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. I don't know when was the last time he scored a open play goal. செட் பீஸ்க்கான பொட்டன்ஷியல் நிறையவே இருக்கு. So far I think 4 goals or 2 assists something of that sort.
சாரி. பட் ஆனா எத்தனை வீக் இது ரெப்ளிகேட் ஆகுன்றதுதான் கொஸ்டின் மார்க். கண்டிப்பா இஸ் a nailed on ஸ்டார்டர், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கேப்டன் ஆஃப் த டீம். அண்ட் பட் பிரைஸ் கொஞ்சம் அந்த ஹையர் எண்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அது கூட ஒரு 0.5 ஆர் சம்திங் போட்டீங்க, ஒரு 0.7 போட்டீங்கன்னா யூ கேன் கெட் யோட்டா ஃபார் இன்ஸ்டன்ஸ். இல்ல இப்ப 0.8 போடணும். 6.9K போயிடுச்சு. ஓகே 6.9 ஆயிருச்சா? ஓகே சுரேஷ், நான் என்ன சொல்லுவேன்னா வாட்போர்ஸ் எடுக்கலாம். ரீசன் பீயிங் இங்ஸ் இல்லாதப்போ ஹீஸ் த பெனால்டி டேக்கர் அண்ட் ஹீஸ் பட் இங்ஸ் தான் பேக் ஆச்சே. இல்ல எப்போ இந்த வீக் போன வீக்கே சொல்லிட்டாங்க. So what he told is he should be ready for Brighton fixture னு போன வாரமே சொல்லிட்டாரு. So Brighton fixture வந்து இந்த மண்டே, கமிங் மண்டே. So அதனால தான் சொல்றேன், if Ings is back, எனக்கு தெரிஞ்சு Che Adams would be a better pick from an overall Southampton standpoint. ஏன்னா Ings இருந்த வரலும் Che Adamsக்கு செம சப்போர்ட் இருந்துச்சு ஓவராலாவே. ஸோ நேற்று நான் ஸ்டாட்ஸ் கம்பேரிசன் அண்ட் டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் பிக் பண்ணும்போது கூட நான் Che Adams தான் பிக் பண்ணேன். டீசென்ட் செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் 5 கேம்ஸ்ல. ஸோ ப்ராப்ளி ஐ மீன் Ings கம்ப்ளீட்டா whether he is going to start this week we have to wait and see. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்தா தெரிஞ்சிடும். பட் this is what he told last week. Ings should be ready for Brighton game. பட் பார்க்கலாம். And James Ward-Prowse is only threat in set pieces, but definitely a big threat compared to many top players in Premier League. Yeah, see, அதான் நான் சொல்றேன். செட் பீஸ் த்ரெட் டெஃபினட்டா இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க 6.1 மில்லியன் பே பண்ணுவீங்களான்றதுதான் क्वेश्चन மார்க். அத மட்டும் டிபெண்ட் பண்ணி பாயிண்ட். சி நம்ம வந்து இப்போ நீங்க வந்து உங்க டீம் ஸ்ட்ரக்சர் தான் இங்க. உங்க டீம் ஸ்ட்ரக்சர் வந்து கான்ஸ்டன்டா 352 அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட்போர்ஸ் போலாம். ஏன்னா 6 மில்லியனுக்கு ஒரு மிட்ஃபீல்டர், நீங்க வந்து உங்களோட ஒரு ஃபார்வர்டை வந்து 4.5 ஒரு ஃபார்வர்டு 4.4 ஒரு ஃபார்வர்டு எடுத்துட்டு நீங்க 352 போனீங்கன்னா ஈஸியா போகலாம், பிரச்சனையே கிடையாது. பட் உங்களுக்கு ஃபார்வர்ட்ல அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஒரு 5th எப்படியும் வாட்போர்ஸ்லாம் 5th தான் நீங்க எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் 5th மிட்ஃபீல்டர் தான் கண்டிப்பா எடுப்பீங்க. ஸோ 5th மிட்ஃபீல்டர் எடுக்கும்போது கண்டிப்பா 352 தான். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா அது ரிஸ்க். ஸோ அது ஒன் ஆஃப் த வேலிட் பாயிண்ட். நீங்க அட் அ ரேர் சினாரியோ நீங்க பெஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா 6 மில்லியன் பெஞ்ச் பண்ணணுமான்ற ஒரு கேள்வி வரும் நமக்கு. இல்ல ஆடலாமா அப்படிங்கிற. ஸோ நீங்க ஃபார்மேஷன் வைஸ் இஃப் யூ ஆர் okay with that, then it will be a better idea to have James Ward-Prowse. தெரியல, I am not comfortable paying 6 million for a guy who takes only free kicks or something. So அது ஒரு கன்சர்ன் தான் எனக்கு தெரிஞ்சு. Okay, அடுத்த டாபிக் மேன் சிட்டி. சீம்ஸ் லைக் அவங்க அட்டாக் திரும்ப கிளிக் ஆன மாதிரி இருக்கு. எப்படி திரும்ப அட்டாக்கர்ஸ் கன்சிடர் பண்ணலாமா? நம்ம லாஸ்ட் வீக் பேசணும், ஞாபகம் இருக்கா? அவங்க கடந்த ஒரு 3 மேட்சா 5 கோல் மேல அடிச்சிருக்காங்க. கரெக்டா ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரமும் இந்த வாட்டியும். அது பர்ன்லி அது என்னன்னு தெரியல, அது ஒரு தண்ணி ஃபீல் ஆகுது. ஐ மீன் தெரியல, அவங்க எந்த ஒரு பிளானும் இல்லாம ஆடுறாங்களோ அப்படின்னு தோணுது அகைன்ஸ்ட் சிட்டி. ஆர் இல்ல சிட்டி அவ்வளோ டாமினேட் பண்ணுதா இந்த பர்டிகுலர் பிக்சரை? புரியல, ரீசனிங் கண்டுபிடிக்க போன கேம் போப்போம் இல்ல. அது ஒரு ஒன் ஆஃப் தி ஆடட் ஃபேக்டர். இல்ல ப்ரோ, லாஸ்ட் 2 பிக்சர்ஸ் தே ஹேவ் 2 lakh ட்ரான்ஸ்ஃபர் இந்த வாரம். மாரஸ் இல்ல மாரேஸ்க்கு ரீசன் இருக்கு. மாரேஸ் வந்து ஸ்கவுட் பாத்தீங்கன்னா ஸ்கவுட்ல வந்து கிளியரா போட்டு இத்தனை நாளா மாரேஸ் மதிக்கவே மதிக்காத ஸ்கவுட்ட இந்த வாரம் தெளிவா போட்டுருக்காங்க. தட் லாஸ்ட் 2 மேட்சும் வந்து சம பாயிண்ட் மாரேஸ்க்கு இருக்கு. ஐ மீன் 2 மேட்சுமே ஐ திங்க் 2 கோல் நினைக்கிறேன். 2 மேட்சுமே பிரேஸ். சோ அதனால கண்ணை மூடிட்டு எடுக்கலாம்னு ஸ்கவுட்டே போட்டிருக்காங்க. அது ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் இன்னொரு ஒரு புரியாத புதிரா இருக்கிறது என்னன்னா, he was rested again for சாம்பியன்ஸ் லீக், whereas ஸ்டெர்லிங் ஆட வச்சிருக்காப்ல. ஸோ அது ஒரு பெரிய டைலமா நிறைய பேருக்கு. ஸோ which indicates Mahrez might start again this week.
அண்ட் ஸ்டெர்லிங் மே நாட். ஸோ அது எப்படி டீம் காம்பினேஷன் இருக்கும்னு தெரியல. நான் ஐ திங்க் லக்கிலி நான் வந்து ஆன் சேஃபர் சைட் கெவின் டி ப்ரூய்ன் மட்டும் தான் வச்சிருக்கேன். which I am safe for now ன்னு நினைக்கிறேன். ஏன்னா கெவின் டி ப்ரூய்ன் வீக் இன் வீக் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதர் than that maybe as a double up option you can consider someone. சொல்லுங்க. இப்போ நான் என்னோட சிட்டி பிளேயர்னா ரூபன் டயஸ். லாஸ்ட் வீக் உங்க பேச்சை கேட்டு நல்ல விஷயம், செம மேட்டர். இப்போ என்னன்னா எனக்கு சிட்டில ஒரு அட்டாக்கர் எனக்கு அகாமடேட் பண்ணவே முடியல. என்ன பண்ணனே தெரியல. ஏதாவது ஒரு சஜஷன் கொடுங்க. யார் வச்சிருக்கீங்க? சாலா, ப்ரூனோ, கிரீலிஷ். கைய வைக்க அட்லீஸ்ட் இல்ல நான் ரொம்ப நாளா அந்த ஆப்ஷனை வந்து திருப்பி மாத்தி போட்டு பாத்துட்டு இருக்கேன். மேபி அந்த ஒரு ஆப்ஷன் எனக்கு ஒர்க் ஆகும். கேர தூக்கிறதா பெஸ்ட். அதேதான் நான் நினைச்சேன். ஏன்னா வேற எங்கேயும் கை வச்சாலும் ஃபண்ட் வராது, அதனாலதான் கேட்டேன். எங்கேயும் கை வைக்க முடியாது எனக்கு. கேர்ல கை வச்சா அவ்வளவுதான் ஃபண்ட் வரும். கேன் தூக்கணும், இல்லனா ஐ ஷுட் ரிமூவ். நான் உங்கள்ட்ட கேட்டேன் நினைக்கிறேன், நேத்துக்கோ முன்னாடியோ கேட்டேன், சாலா டு யோட்டா போலாமான்னு. ஸோ சாலா டு யோட்டா போயிட்டு ஸ்ட்ரைட்டா கேடிபி உள்ள கொண்டு வரலாம்னு ஒரு திங்கிங். I think that is a way too sideways move. So Salah to Yota I wouldn't recommend. அதே தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். முடிஞ்சா ரெண்டு பேரையும் வாங்குங்கன்னு தான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். both Salah and Yota. See to get in. பட் இப்போ எனக்கு அகாமடேட் இல்ல, எனக்கு இப்போ இன்னொரு மிட்ஃபீல்டர் அகாமடேட் பண்ண இடமே இல்ல. ஸோ நான் யோட்டா எங்கேன்னு போய் வாங்குறது? மேபி அப்போ ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ணிக்கங்க. நீங்க சொல்ற மாதிரி கேன் எடுத்துட்டு கேன் அண்ட் பிசுமா எடுத்தா வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. இல்ல கேன் அண்ட் பிசுமா எடுத்தா there is a probable chance உங்களுக்கு. பட் ஆனா ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா, இந்த வாரம் யூ டோன்ட் ஹேவ் கிரீலிஷ். கிரீலிஷ் பிக்சர் இல்லைன்றதுனால அதுதான் எல்லாருக்குமே பெரிய தலைவலி. இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்திருப்போம். பட் இந்த ஒரு பிக்சர் வந்து எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. இந்த பிக்சர் போஸ்ட்போன்மென்ட் இல்ல, ஆக்சுவலா செம பிக்சர் இது கிரீலிஷ்க்கு. definitely it could have been really good fixture, but என்ன பண்றது? and defensive wise இது நல்ல fixture. மார்டினஸ்க்கு நல்ல fixture. பட் பார்க்கலாம் அது எப்படி ரீஸ்கெடியூல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா we don't know. there's நிறைய நியூஸ் ஃப்ளோட் ஆகுது. லைக் there will be a double game week in game week 12 ன்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல இது போஸ்ட்போன் ஆகி லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் வரும்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இன்னும் இல்லை. ஸோ வி நீட் டு வெயிட் அவுட். ஸோ ராம், டு கம் பேக் டு யுவர் கொஸ்டின், நீங்க எய்தர் இஃப் யூ ஹேவ் டு கன்சிடர் கெட்டிங் இன் அ சிட்டி அட்டாக்கர், உங்களுக்கு 2 ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா இந்த வாரம்? ஒண்ணுதானா? அப்ப மேபி சேவ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் எடுங்க. இல்ல நான் ஆல்ரெடி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இது பிளான் பண்ணிட்டேன். ஓகே, அதுதான் வாக்கர் பீட்டர்ஸ். அதுவா? ஆமா. ஓகே, டிஃபென்சிவ் சேஞ்ச். ஓகே ஃபேர் எனஃப். சோ சஃபீர் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காரு. ப்ரூனோ டு கெட் ரெஸ்டட் திஸ் வீக், ரொட்டேஷன் ரிஸ்க். ப்ரூனோ டு ரெஸ்டட் திஸ் வீக்கா? ஏன் யுனைட்டட் ஜெயிக்க வேணாமாமா? ப்ரூனோ டு ரெஸ்டட் தான் மாமா, யுனைட்டட் கீழ போய் வேண்டியதான். டாடா பை பை. யுனைட்டடுக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க, எதுக்கு ஆடிக்கிட்டு? அதத்தான் அவரும் கேக்குறாரு. அப்பெல்லாம் பொசுகன்லாம் பண்ணிட கூடாது, வாய்ப்பே இல்ல. ப்ரூனோ எல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு டீம். சொல்லுங்க. ஸ்பர்ஸ், அதாவது நார்மலி ஸ்பீக்கிங் ஒரு மொரினோவோட ஒரு டிஃபென்ஸ் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எப்பவுமே உண்டு. இந்த தடவை யார் எடுக்கலாம்? இப்போ வரைக்கும் நான் யாரையும் எடுக்கல. நமக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அது கரெக்ட், பட் ஃபண்ட் அதுதான் பிரச்சனை. ஓகே, எவ்வளவு இருக்கு? ஏன்னா ஐ ஹேவ் ஒன் மோர் ஆப்ஷன். இல்ல ஆக்சுவலி ஐ ஹேவ் ஒன் மோர் ஆப்ஷன். இந்த வாக்கர் பீட்டர்ஸ்லாம் போகாம ஸ்ட்ரைட்டா பிசாகா டு ரெகுலியான் எடுக்கலாமான்னு ஒரு சின்ன யோசனை இருக்கு. இந்த வாரம் அதை பண்ணலாமா? அதான் क्वेश्चन. Yeah, probably you can give it a try. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா யுனைட்டட் ஹேவ் வெஸ்ட் ஹாம் இந்த வாரம். நெக்ஸ்ட் வீக் இட் இஸ் சிட்டி, கரெக்ட்டா? ஆமா. சோ ஆல்மோஸ்ட் தி சேம். இப்போ நீங்க ஃபிளிப் சைடு இது பாத்தீங்கன்னா ஸ்பர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆர்சனல் அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் நெக்ஸ்ட்.
அதுக்கப்புறம் they have two difficult fixtures, லிவர்பூல் அண்ட் லீஸ்டர் நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் they have a good run of fixtures. ஸோ லாங் டேர்ம் நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். பிசாக்கா இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து ஐ ஆல்ரெடி ஹேவ் சில்வெல் அண்ட் டேஸ் ரெண்டு பேருமே லைக் 6. நான் எடுத்தது 5.6 பார்த்தீங்கன்னா இன்னொரு 5.6. ஸோ டிஃபென்ஸ்ல இன்னும் பண்ணுமான்னு ஒரு திங்கிங். 5.5 மேல வைக்கவானு 5.5 கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்னா நானே முடிஞ்ச அளவுக்கு வந்து டவுன் கிரேட் பண்ணணும்னு தான் பாக்குறேன் ஓவரால் ஸ்பெண்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ்ல. மேபி நீங்க முகுந்த் சொன்ன மாதிரி நீங்க செல்சி டெவலப் பண்ணலாமே. அதுக்கு கிரேட் ஆப்ஷன் இல்ல, அதுவும் ஆக்சுவலா அது மைண்ட்ல இருக்கு, இல்லாம இல்ல, மைண்ட்ல இருக்குது. ஹேவ் இட் இன் மைண்ட். அவருக்கான ஒரு மொரினியோ டிஃபென்ஸ் இல்ல இந்த வாரம் எனக்கு வேண்டாம் செல்சி. நீங்க ஸ்பர்ஸ் பாத்தீங்கன்னா they have kept clean sheet last 3 game weeks condition. Like actually last 5 game weeks la they have kept clean sheets in 4. So கண்டினியூஸா அவங்க ஒரு clean sheet ஒரு ரன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். So yeah 6 games la 5. yeah Mourinho is back. See, இது எக்ஸ்பெக்டட் தான். I wouldn't say Mourinho is back. நம்ம இது பேசின விஷயம் தான். In terms of in the grinding this results out of bigger teams, அது நம்மால கை வந்த கலை. இது மொரினோ இஸ் பேக்ன்றது போன சீசனே இருந்தது. போன சீசன் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, போன சீசன் வந்து டீமே இல்ல கையில, லைக் அவ்வளோ இன்ஜுரி ஸ்பர்ஸ்ல. ஸோ மேபி போன சீசன் ஸ்பர்ஸ்ல அவ்வளோ இன்ஜுரி இல்லைன்னா போன சீசனே ஒரு டாப் 4 டாப் 5 கண்டிப்பா வந்திருப்பாங்க. எப்படியோனா ஸ்பர்ஸ்னா ரெகுலர் ஒருத்தர் தான் நல்ல ஆப்ஷன். பட் மற்றபடி மற்ற பொசிஷன்ல யாரு நெயில் ஸ்டார்டர்ங்கிறதே என்ன டவுட்ஃபுல்லா தானே இருக்கு. ரைட்ல டயர் இஸ் another Dyer is a nailed on option and the most cheaper option. I think இந்த ரெண்டு ஆப்ஷனை தவிர வேற எங்க கை வச்சாலும் ரொட்டேஷன் ரிஸ்க் இருக்கு. நீங்க சர்ஜ் ஆரியா வச்சாலும் சரி, டாஹதி வச்சாலும் சரி, ஆர் இந்த புதுசா லாஸ்ட் வீக் ஆடின ரோடான் அங்க கை வச்சாலும் சரி. ஆக்சுவலா சம ப்ராஸ்பெக்ட் ரோடன் வந்து ஸ்டார்ட் பண்ணா செமையா இருக்கும். ஓகே, நான் இதெல்லாம் பார்த்தது இல்ல, சோ பெருசா ஐடியா இல்ல. இல்ல நானும் பார்த்தது இல்ல. பட் அந்த போன லாஸ்ட் அந்த என்ன சொல்றது ஸ்டாட்ஸ், ஓகே, he was like ஏதோ he got some award நினைக்கிறேன் இதுல சாம்பியன்ஷிப்ல. ஓகே ஓகே, நான் பெருசா நோட் பண்ணதில்ல, சோ பெரிய லெவல் ஐடியா இல்ல. பட் யா, நீங்க வந்து ஸ்பர்ஸ் டிஃபென்ஸ் கன்சிடர் பண்ணா these are the two options. It is either Reguilon or who's that Dyer. Okay, Eric Dyer. இல்லனா I think I have to circle back to the same thing. Reece James at 5.1 is a better option. ஏன்னா fixtures இருக்கு and they are doing decent enough. இல்ல பட் எனக்கு இப்ப இமிடியேட்டா வேணும். சோ லீட்ஸ் கூட I don't think லீட்ஸ் கூடன்றது ஒரு பாயிண்ட் டெஃபினட்டா நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா நீங்க லாங் டர்ம் ஃபிக்சர்ஸ் யோசிச்சீங்கன்னா இட் இஸ் ஸ்டில் அ பெட்டர் ஆப்ஷன். நான் எடுக்காம இருக்கிறதுக்கு ரீசன் வந்து மைனஸ் எடுத்து எடுக்க வேண்டாம், நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட்ல இருக்கேன். அப்பெல்லாம் சொல்லாதீங்க, பேம்ஃபர்ட்லாம் வச்சிருக்கோம். ஆமா வச்சிருக்கோம். சில்வல் வந்து ஸ்கோர் கோல் அந்த மாதிரி வச்சிடலாம். ஜேம்ஸும் ஒரு கோல் அடிச்சா நல்லா இருக்கும். அதானே ரிசல்ட் எப்படி போனா நம்ம என்ன பாஸ் இப்படி கற்பனை பண்ணிக்கலாம். ரைட்ல இருந்து ஜேம்ஸ் ஒரு கிராஸ், அத டாமி வெர்னர் ரெண்டு பேர் விட்டு சில்வல் அப்படியே ஒரு கோல். அப்படிதான் யோசிச்சு ஆகணும், வேற வழி இல்ல.
அலோன்ஸ் இருந்தப்பெல்லாம் அதான் அப்பெல்லாம் நடந்திருக்கு. எங்கால என்னைக்கு டிஃபெண்டரா ஆனாரு, ஸ்ட்ரைக்கரா தான் ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்படி இல்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் கோல்ஸ் வரைக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நம்ம இப்போ என்கிட்டயும் சரி இப்ப சுரேஷ் பங்குட்டியும் நம்மளோட டிசிஎல் இல்ல, பட் டிசிஎல் இதுக்கு மேல அந்த ரன் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல. என்ன கேட்டீங்கன்னா நம்ம இவ்வளவு நாள் வைக்கல, ஐ மீன் எடுக்கல. ஐ வுடன்ட் கோ பேக் அண்ட் டேக் இதுக்கப்புறம்லாம். ஏன்னா தட் ரன் இஸ் கான். என்ன பொறுத்தவரையிலும் அவங்க பெருசா கிரியேட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல நிஜமாவே. அவ்வளோ சான்சஸ் கிரியேட் பண்றாங்களா? ஐ மீன் சான்சஸ் கிரியேட் ஆகுது, பட் there is a different option which is Richarlison. Plus அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா fixtures வந்து it's getting tricky after this. I think இந்த வாரம் Burnley, then Chelsea, Leicester நினைக்கிறேன். Chelsea, Leicester, ஆமா Chelsea, Leicester, Arsenal. So on paper again tricky fixtures தான் எல்லாமே. இல்ல என்ன விஷயம்னா டிசிஎல் வந்து பாயிண்ட்ஸ்ன்றது வந்து கண்டிப்பா ஒரு 6-5 வரும். பட் இது டபுள் டிஜிட் வருமான்னு கேட்டீங்கன்னா டவுட். That is the point. Exactly. இல்ல டபுள் டிஜிட் மொத்தமே இது வரைக்கும் 2 தான் வந்திருக்கு, அது வேற விஷயம். ஆமா, அது போன வாரம் அந்த ஃபுல்லம் கூட வந்தது. இப்போ அந்த ஒவ்வொரு வாரமும் கிரியேஷன் நிறைய இருந்துச்சு, பட் எனக்கு டீனே இல்லைன்றதுதான் எனக்கு ரொம்ப பெரிய இதா இருக்கு. ஃபேமஸோட டீனேவோட டெலிவரிஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா வாஸ் லைக் சில்வல் விட பயங்கர கிரேசியா இருந்துச்சு. அசிஸ்ட் இருக்கட்டும், ஸ்டேட்னால அவ்வளோ கிரியேஷன் இருந்துச்சு, கிராஸ் அவ்வளோ இருந்துச்சு. பட் அதுவே ஒரு பெரிய சோர்ஸ் மிஸ் ஆகும்போது அந்த ரிட்டர்ன்ஸ் திரும்ப இருக்குமா அப்படின்றதுதான். பிகாஸ் ஓவராலா ரிசல்ட் அப்படியே பயங்கரமா ஆப்போசிட்டா போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மொரேலாவும் கம்ப்ளீட்டா டவுனா தானே இருப்பாங்க டீம் ஓவராலா. ஸோ அது எப்படி அதே ஃபார்ம் ரெப்ளிகேட் ஆகுமா அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பெரிய கொஸ்டின். See, one of the biggest concern with இதுல இப்போ பேசிட்டு இருக்கப்போ அதாச்சும் ஒரு கொஸ்டின். இப்போ டிசிஎல் வந்து ஃபிக்சர்ஸ் கன்சிடரிங் ட்ரிக்கியா இருக்கும், சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் தான் இருக்கும்ன்றப்போ ஹவு வைஸ் ஆஃப் அன் ஆப்ஷன் would it be to sell DCL at this point? ஏன்னா இப்போ செல் பண்ணாங்கன்னா it will get them some money and bring in ஒரு Bamford or Wilson, which will get them, like if they don't have, like most are, there is the probability of them having Bamford as well as Wilson along with DCL வந்து is going to be very less. So அப்படி இருக்க ஒரு பட்சத்துல what do you think? See, if you're holding on for a long time, then probably you can still hold on to this week, and it is against Burnley. So maybe after this week hold பண்ணிட்டு next week வந்து how do you think, like இது செல் பண்ணனா I could get one in bank, அத வச்சு I can upgrade either in defense or in mid, like அது ஒரு considerable option பாப்பீங்களா? Definitely. See, அதான் நான் சொல்வேன், if you're holding in for a longer time, yeah, you would have already seen all the returns and probably you are in the right time to exit as well. Okay, but definitely வந்து right time to exitனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. சொல்லுங்க. ஓகே, இப்போ ஒன் செகண்ட். இப்போ என்னன்னா டிசிஎல் வந்து 7.1ல வாங்கினேன், இப்போ கரண்ட் பிரைஸ் 7.9, எனக்கு செல்லிங் 7.5. கரெக்ட் டைமா இல்ல ரிஸ்கா? நீங்க அப்படி கால்குலேட் பண்ண வேண்டாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் how much how long you needed him and இதுக்கு ஃபர்தரா நீங்க வந்து கண்டினியூ பண்ண போறீங்களா, தேவையா, or whom you are replacing with. நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா it is better. ஏன்னா நீங்க ரீப்ளேஸ் பண்ண போறப்ப for now இப்போதைக்கு either வில்சன் இல்லனா சே ஆடம்ஸ், இந்த ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு என்னோட. வில்சன் or சே ஆடம்ஸ். வில்சனுக்கு அந்த ஒரு டிசம்பர் எண்ட் ஃபிக்சர்ஸ் கொஞ்சம் டஃப் ஆகுது இல்ல, 3 கேம் வீக் கண்டினியூஸா. இல்லைங்க, நான் லைசெஸ்டர் ஃபிக்சர்ஸ்லாம் நான் மதிக்கிறதே இல்லை. அப்படியே இந்த வார்டியோலதான், வார்டி வந்து பாவம் மோஸ்ட் டிரான்ஸ்ஃபர்ட் இன் இல்ல மோஸ்ட் கேப்டன் வேற இந்த வாரம் மனுஷன். இல்ல யாரும் ஃபுல்லாம அந்த ரிசல்ட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. காலையில பாக்க
ஒரு 4-4 அந்த மாதிரி இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எடுத்து பாக்குறேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் டிராஃப்ட்டுக்காக ஃபுல்லா உட்காந்து பாத்தீங்க அந்த மேட்ச? கொடுமை. ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கும். ஒரு சீசனே அப்படித்தானே இருக்கு. இல்ல அதோட லீஸ்டர் வந்துட்டு இன்னொரு क्वेश्चन, ஹிமெனஸ் பதிலா யார் கொண்டு வரேன்னு கேக்குறாங்க. ஹிமெனஸ் இருக்கவங்க, ஹிமெனஸ் ஹோல்டர்ஸ். ஹிமெனஸ் பதிலா யார கொண்டு வரலாம்? ரிச்சார்லிசன் இல்லனா சேஸ். I'll also agree. ரிச்சார்லிசன் வந்து சிம்பிள் ரீசன் ஒண்ணே ஒண்ணுதான். ஏன் டிசிஎல் எடுக்க சொல்லிட்டு ரிச்சார்லிசன் ரெக்கமெண்ட் பண்றான்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ரிச்சார்லிசனோட அண்டர்லைங் நம்பர்ஸ் செம்மையா இருக்கு. கம்பேக் பண்ணதுல இருந்து இஸ் ஓவரால் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் ஆன் டார்கெட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ அந்த ரீசன் தான் டிசிஎல் நம்பர்ஸ் கம் டவுன் அட்லீஸ்ட் இன் த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ். That is one of the primary reason. Right. But apart from that, Ram சொன்ன மாதிரி Che Adams is a great option. Okay. So உங்களுக்கு பேங்க்ல நல்ல இது வரும், லைக் எப்படி சொல்றது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்ட் வரும், you can spend it elsewhere. மிட்ல ஈஸியா அப்படி இல்லனா there is another option also which is Bamford. Bamford பாத்தீங்கன்னா still overall numbers looking so good. He's competing against the best in terms of overall players. Pathina last 4 games eduthinga he's second in number of shots, 17 shots, 6 on target and 16 from inside the box. So from Jimenez downgrading to the likes of Bamford is still a great option at 6.1. உங்களுக்கு வந்து almost ஒரு 1.5 million மேல free up ஆகும்னு நினைக்கிறேன், which you can use it either in midfield or something. Around 2 or 8. Yeah, I mean, like 8.3 8.2 la 8.3 yeah, okay. 8.3 8.3 na almost 3 கிட்ட வந்துருங்க. yeah, 2.5 yeah, 2.1 or 2.2 அந்த ரேஞ்சில வரும்னு நினைக்கிறேன். So டாமி ஆபிரகாம் ட்ரை பண்ண கூடாது? அதுக்கு பதில் நீங்களே சொல்லுங்க, ஏன் ட்ரை பண்ண கூடாதுன்னு. இல்லதான் எப்படியும் புலிசிக்கு வேற வந்தாச்சு, ஹாவர்ட்ஸும் வந்தாச்சு. மேபி இனி அடுத்த 2 வீக்ஸ் திரும்ப உட்கார வச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன். மேபி இந்த வீக் சொல்லுங்க. மோர் தென் 9 மில்லியன்ல கேன் தவிர வேற யாரையுமே வந்து we are not able to எப்படி சொல்றது, ஒரு ஹோல்ட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபீலே வரமாட்டேங்குது. இப்ப என்னன்னா வார்டி பிக்சர்ஸ் பார்த்துட்டு வார்டி எடுக்கலாம்னு ஒரு ஆசை வந்தது, மொத்தமா மடங்கிருச்சு. நம்ம சுரேஷ் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் வார்டி பத்தி. வார்டி வந்து ஓபன் கோலே அடிக்கல, ஒரு 1-2 மேட்ச் அதுவும் ஓபன் கோல் அடிச்சதும் ஓசி ஓபன் கோல் தான். அது அந்த கஸ்டாங்காவோட ஒரு சம கிராஸ் சிட்டிக்கு அகைன்ஸ்டா நினைக்கிறேன். அந்த ஃபிளிக் வந்து ஒரு ஒன்னு ஓபன் கோல் எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வர்றது அதுதான். அதை தவிர எல்லாமே ஓபன் கோல் மைண்டுக்கு வருது. பெனல்டி எனக்கும் மீதி எல்லாமே பெனல்டி தான் மெஜாரிட்டி. அது ஒரு பெரிய கன்சர்ன் இருக்கு வித் வாடி. நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரைஸ் டிராப், அந்த பிரைஸ் இன் பிட்வீன் பிரைஸ் பிராக்கெட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லவே இல்லை. ஒன்னு வந்து கேப்ரியல் ஜெசூஸ் அட் அரௌண்ட் 9 million 9ish அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல அது மேபி கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் கரண்ட் சினாரியோல when you go for a 9 million striker ஒரு டபுள் டிஜிட் வந்து அட்லீஸ்ட் எவ்ரி ஆல்டர்னேட் பீக் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க இல்லையா? அது ஒன்னும் ஜெசூஸ் கிட்ட கிடைக்காது அப்படின்ற மாதிரி. ஜெசூஸ் வந்து எனக்கு எப்பவுமே லைக் 3 வருஷமாவே எனக்கு பெருசா ஒரு வந்ததே கிடையாது எடுத்துக்கணும் அப்படின்னு. that is because Sergio Aguero இல்ல Sergio Aguero எடுத்தது இல்ல. Sergio Aguero எடுக்க மாட்டீங்க? இது கொஞ்சம் அநியாயங்க. இந்த ரெண்டு பேருமே ரொம்ப யோசிப்பேன் எடுக்கிறதுக்கு. சரி, what about this player? நான் வந்து சாட் மார்ஷியல் ஓனர், நானும் ஒரு ஃபர்ஸ்ட் 3 கேமிங் மார்ஷியல் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு.
அது நேத்து நைட்லாம் பார்த்துட்டு ரத்த கண்ணீர் தான் வருதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். கவானி நிறைய பேர் ரியலி குட். ஆமா கடைசி ஒரு அந்த பிஎல் கேம் ஆகட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் லீக் போன கேம், இல்ல அதுக்கு முன்னாடி இஸ்தான்புல் கேம், எல்லா கேமுமே இஸ் பீன் டூயிங் ரியலி குட். ஸோ இப்போ இஃப் ஓலே இஸ் கோயிங் டு பெஞ்ச் மார்ஷியால், ஒரு டிசிஷன் வந்து ஆகணும், which I see likely, and if that happens I think Cavani could be that striker நீங்க கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யா எக்ஸாக்ட்லி, அதுதான் அங்க ப்ராப்ளமே. மார்ஷலோட ஃபார்மை கன்சிடர் பண்ணா எனக்கு தெரிஞ்சு மேபி கவானி இஸ் கோயிங் டு டேக் தட் ரோல். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா வீக் இன் வீக் அவுட் அந்த ஸ்டார்டிங் பிளேஸ் கிடைக்குமான்றதுதான் கொஸ்டின் மார்க். மேபி ஃபிட்னஸ் கன்சர்ன் ஒன்று, மேபி ஃபிக்சர்ஸை பொறுத்து ஒரு சில கேம்ல ஆட வைக்கலாம், ஒரு சில கேம்ல ரெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான கன்சர்ன்ஸ் இருக்கும். when you are paying 8 million and sitting with these doubts, it will be not good. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் நான் வேணான்னு சொல்லுவேன். பட் ரியலி a great striker. டிராஃப்ட்ல எல்லாம் கிடைச்சா கண்டிப்பா எடுத்து வச்சுக்குவேன், நான் யோசிக்கவே மாட்டேன். பட் ஆனா ரெகுலர் கேம் கொஞ்சம் ட்ரிக்கி தான் நினைக்கிறேன். நிஜமாவே அந்த ரேஞ்ச் எதுவுமே செட் இல்ல. லக்காசெட் சரி, மார்ஷியல் நோ, ஃபெர்மினோ சான்ஸே இல்ல, அதெல்லாம் ஆப்ஷனே இல்ல. வெர்னரும் நோ, வெர்னர் பண்றது இல்ல அவரோட பிரைஸ்க்கு. இது வரலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இல்ல 9.5. I certainly feel Werner is also on the verge of Martial. Martial-ஓட similar roles தான் ரெண்டு பேரும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் he was fortunate enough to find ஒரு 3 கோல் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு இருந்துட்டே இருக்கு. நான் மேட்சஸ் உட்கார்ந்து பாக்குறப்போ ஜென்யூனா அவை குறிப்பிட்ட சான்சஸ் ஆர் சிமிலர் டு வாட் எவர் மார்ஷியல் என்ன பண்றானோ அதேதான். ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே எய்தர் 6 அடிக்கிறாங்க, இல்லனா அவுட் ஆஃப் 6, இல்லனா டொக்கோஸ்ட் போயிடுறாங்க. இந்த மூணு தான் பண்றாங்க ரெண்டு பேரும். அதுதான் அவை குறிப்பில எடுக்கிறது. 3 கோல் இருக்கிறதுனால ஒத்துக்க முடியாது. 10 மேட்ச் தாங்க பிரீமியர் லீக்ல ஆடிருக்காரு, செட் ஆகணும்ல. டிஃபரெண்டான ஃபார்மேஷன்ல ஆன பிளேயரு, டிஃபரெண்ட் லீக்ல ஆன பிளேயரு, செட் ஆகணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு மார்ஷல் பொறுத்தவரைக்கும் இட் இஸ் மோர் ஆஃப் அ கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3 கேம் பிரீமியர் லீக்ல மிஸ் பிகாஸ் ஆஃப் த பேன். அண்ட் சாம்பியன்ஸ் லீக்ல எனக்கு தெரிஞ்சு ப்ரியார் டு திஸ் ரவுண்ட், இந்த போன ரவுண்ட்ல he was decent enough. ஓரளவுக்கு அட்லீஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளே வைஸ் he was decent enough. நேத்துமே கிரியேட்டட் ஒரு நல்ல ஷாட் ஒன்னு எடுத்தாரு. he was bit effective first 30-40 minutes, பட் அதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் ஓபன் நெட் மறுபடியும் பறக்குதெல்லாம். ஈவன் ஹேண்ட்லிங் த பால், ரொம்ப டைட் ஸ்பேசஸ்ல பால் ஹேண்டில் பண்ண விதம் கூட இட் வாஸ் ரியலி குட். பட் எங்க இது பெரிய கடுப்பாச்சுன்னா அந்த மிஸ் சான்ஸ் தான். ஓப்பன் கோல் மிஸ் பண்ணதுல இருந்து ஐ திங்க் அங்க இருந்து மக்கள் கடுப்பாயிட்டாங்க எல்லாருமே. But yeah, I would also not compare Werner and Martial. Werner has definitely performed better, at least so far. But பாப்போம் எப்படி போகுதுன்னு. But again, Werner, if he starts taking those chances and the clear miss பண்ற ஒரு 2-3 சான்ஸ் if he starts taking, Werner should be similar to what Salah or Kevin De Bruyne or Bruno is in everybody's team before. So ஏன்னா நான் if he has taken those chances, kandipa he would be sitting there at 70-80 points in the time க்கு. Now another 3 or 4 goals easier he could have added, and bonus points la again difference irundirukum. But பாவம் if that comes again, அந்த ஒரு ராம்ரோஸ் அந்த ஒரு very 9 க்கு மேல ஒரு சாலிடான ஸ்ட்ரைக்கர் கேன் தவிர இல்ல அப்படின்றது I think Werner could be joining along with Kane நினைக்கிறேன். அடிக்கிறதும் ஸ்ட்ரைக்கர்மே வந்து நமக்குமே ஆப்ஷனாவே வந்து அது ஒரு பெரிய லேகா இருக்கு. இப்ப எதோ நம்ம பார்த்தா அந்த சூப்பர் பிரீமியம் கேன் லெவல்ல பாக்குறோம், இல்லனா we are coming down to the 6 million Watkins, Bamford, இந்த ரேஞ்ச்ல தான் நம்மளால பார்க்க வேண்டியது இருக்கு. I think it is high time either Werner or Martial or Jesus யாரோ ஒருத்தர் கிளிக் ஆகணும் just for the sake of இல்ல இங்ஸ் திரும்ப ரிட்டர்ன் வந்து if Ings started playing well, that is also an option. Yeah, அதான் I am hoping that
இட்ஸ் பாசிட்டிவ் நியூஸ். இந்த வாரம் பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்னு. என்னன்னா வேர்னர் வந்துட்டு நம்பர் 9 விளையாடி அந்த சான்சஸ் எல்லாம் எடுத்துட்டா பிரச்சனை இல்ல. இல்லன்னா அபாமேயாங் பண்ண மாதிரி அடுத்த சீசனுக்கு வேர்னரையும் மிட்ஃபீல்டர்ல சேர்த்து விட்டுருவாங்க. ஓகே, நான் அந்த क्वेश्चन எப்படி ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். சம லிங்க் கொடுத்தீங்க. அபாமேயாங்கா? எஸ், ஒபாமேயாங் இன்னும் யாரும் வச்சிருக்காங்களா? ஆர்சனல் பத்தி பேசணுமா? அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. சோஃபார் நம்ம பேசினதே இல்லன்னு நினைக்கிறேன் ஆர்சனல் பத்தி. சீரியஸா ஆப்ஷனா கூட கன்சிடர் பண்ணது இல்ல. But for all the right reasons, no offense meant to Arsenal or Arsenal fans, but definitely அவ்வளோ போரா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். நம்மளால அதை பத்தி பேச கூட முடியல. ஆப்ஷன்ஸா கன்சிடரும் பண்ண முடியல யாராலையும். 2-3 வீக்ஸ் பேக் வந்துட்டு நான் டிஃபென்ஸ்ல யாராவது கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தேன். பிகாஸ் டிஃபென்ஸ் டைட்டா இருந்துச்சு, கிளீன் ஷீட்ஸ் வந்து இருக்கும். சரி, ஓகே, எக்ஸாக்ட்லி. பெயரின் எடுத்தோம்னா பிகாஸ் ரைட் விங் பேக் ஆடுறதுனால ஏதாவது இன்கேஸ் சான்சஸ் கிரியேட் பண்ணி எங்காவது ஒரு அசிஸ்டும் வரும். பிளஸ் த கிளீன் ஷீட் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். ஒரு 5.2 சம்திங் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு நினைச்சேன். இப்போ அதெல்லாம் அந்த ஐடியா எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டேன். அண்ட் இப்போ இன்னொன்னு வந்து சுத்தமா அட்டாக் மொத்தமா அவுட். ஓகேங்களா, அட்டாக் வந்து 0. ஸோ டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டே ஆப்ஷன், ஒன்னு கேப்ரியல் இல்லைன்னா பெல்லரின். டீரனிந்தாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. ஹைப் மட்டும்தான் இருந்தது. அகைன் ஃபார்மேஷன் தான் அடிக்கிறதே இல்ல. ஹி இஸ் பிளேயிங் அஸ் லெஃப்ட் சென்டர் பேக். சோ அந்த அட்டாக்கிங் ரிட்டர்ன்ஸே இல்ல. அந்த ரோலே பிளே பண்ண முடியறது இல்ல. அண்ட் ஈவன் லெஃப்ட்லயும் அவங்க மாத்திட்டே தான் இருக்காங்க. லெஃப்ட் மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு பிளேயரை வந்து மாத்திட்டே தான் இருக்காங்க. ஒரு மேட்ச் சப்போர்ட் அப்படி அப்புறம் அடுத்த இப்போ வரைக்கும் எனக்கு ஆர்சனல்ட்ட புரியாத ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் நான் 3 கேம் வீக் நினைக்கிறேன் லக்கா வந்து எல்லா மேட்சும் ஹி ஸ்கோர்னு நினைக்கிறேன். 3ல இருந்து 4 கேம் வீக் கரெக்டா? அதுக்கப்புறம் எதுக்கு லக்கா இந்த சீசன் சொல்றீங்களா? முதல் 3 கேம் வீக் லக்கா ஸ்கோர்டு இல்ல. ஐ டோன்ட் திங்க் சோ. ரெண்டு கேம் வீக் மேபி 2 இல்லனா 3 நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 யா யூ ஆர் ரைட். ஃபர்ஸ்ட் 3 ஒரு கோல். ஃபர்ஸ்ட் 3 கேமிங்ஸ் ஃபர்ஸ்ட் 3 ஒரு கோல். சோ நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே ஹி வில் பி a good prospect நினைச்சா அடுத்த கேமுக்கு ஆடவே இல்ல. யா அடுத்து 21 மினிட்ஸ். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து இப்ப நடுவுல ஒரு 3 மேட்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்து 0-9. எனக்கு இது ஒண்ணுதான் புரியவே இல்ல. யா ப்ராப்ளம் வந்து தெரிஞ்சு அவங்களுக்கு சான்ஸ் கிரியேட் பண்ண யாருமே இல்ல. there is no midfielder. இங்கதான் வந்து எனக்கு இந்த ஒசில கான்ட்ராக்ட் இல்லாம உட்கார வச்சு வில்லியன் அவ்வளவு பெரிய ஒரு ஆளை வச்சுட்டு ஏங்க வில்லியன் பிரதீப் பேசாப்ல மேற்கொண்டு சந்தோஷமா ஏஜென்ட் வில்லியன் ஏமாத்தி வித்துவிட்டு நினைக்கிறேன். ஏஜென்ட் தான் சைன் பண்ணதெல்லாம் கூட ஒரு ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு வைங்களேன். ஆனா 3 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்ததெல்லாம் தான் வந்துட்டு அது என்ன மாதிரி நம்பிக்கையில கொடுத்தாங்க என்னன்னு தெரியல. இங்க ஒரு வருஷத்துக்கு மேலே நாங்க தர மாட்டோம்னு இங்க அடம் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அங்க 3 வருஷம் இதெல்லாம் வந்துட்டு அன்பிலியபிள். ஆக்சுவலி என்ன ஐடியா ஒண்ணுமே புரியல. அண்ட் சொன்ன மாதிரி லக்கசெட் வந்துட்டு எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா அபாமேயாங் ரிட்டர்ன்ஸ் இல்ல, சரி விங்ல இருக்கிறதுனால அங்க பெருசா இல்லைன்ட்டு அவரை ஸ்ட்ரைக்கர் ஆட வைக்கணும்ன்றதுக்காக லக்கசெட் வெளியே எடுக்கிறாரு. அந்த மேட்ச்ல அவருக்கும் யாரும் ஃபீட் பண்றது இல்ல. சொன்ன மாதிரி மேபி அவங்க 3-5-2 போனாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். வித் ஒசில் ஆர் சம்மோன் ஆஸ் நம்பர் 10 போட்டுட்டு 2 ஸ்ட்ரைக்கர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணா. பட் ஒசில் ஆடவே வைக்க முடியாது. ஒசில் தான் லிஸ்ட்லயே இல்லையே. அந்த மாதிரி இப்ப மேபி வில்லியன்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இந்த பெப்பே வந்து டீம் கூட விளையாடுறாரா இல்ல பெப்பே வந்து அவரா சும்மா பால போட்டு விளையாடிட்டு இருக்காரா அதுவும் தெரியல. முகுந்த் சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. முகுந்த் சாரி ஃபார் இன்டரப்டிங். எனக்கு ஒரு சின்ன வர்க் வந்து ஐ அம் ட்ராப்பிங் ஆஃப். we'll meet next game week hopefully. Yeah okay sure. Next game week. Okay thank you Mukund. Bye bye.
ஓகே, பேக் டு FPL. ரொம்ப ஆர்சனல் உள்ள போயிட்டோம்னு நினைக்கிறேன். யார் இல்ல கேப்டன் பண்ண நான் போறீங்க இந்த இது வாரம்? சாரி, அவே மெர்ச்சன்ட் சொல்லுங்க. பெர்னாண்டஸ். அவே மேட்ச் இல்ல ஸ்டார்ட் எடுத்து பாருங்க சுரேஷ், ஸ்டார்ட் எடுத்து பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவே கேம்ஸோட ஸ்டார்ட் நான் இல்லனே சொல்ல பாஸ். ஆனா எனக்கு என்னன்னா எல்லாமே டபுள் டிஜிட் ரிட்டர்ன். எனக்கு தெரிஞ்சு அவே மேட்ச் எல்லாமே டபுள் இல்ல டிஜிட். நான் இது மட்டும் சொல்லல. புருனோ பெர்னாண்டஸ் பிரீமியர் லீக் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து உள்ள அவே வந்ததுல ரிட்டர்ன்ஸ் இருந்தே பத்தி ஆமா பேசிட்டு ஆமா அவே ரிட்டர்ன்ஸ் எல்லாமே செம்மையா இருந்திருக்கு. பட் எனக்கு எனக்கு கன்சர்ன் என்னன்னா இந்த வாரம் ஐ திங்க் இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ ஈஸி கேம் வெஸ்ட் ஹாம் கூட. கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி வெரி ட்ரிக்கி. பிளஸ் நம்ம வேற we are coming off after a loss, சாம்பியன்ஸ் லீக் லாஸ். எனக்கு ஆல்ரெடி டயர்டா இருக்க போறாங்க. 3 matches in a week almost. இட்ஸ் கோயிங் டு பி ட்ரிக்கி கண்டிப்பா. 4 அவே கேம்ஸ்ல 50 பாயிண்ட். பயங்கரமா இருக்கு. அவே கேம்ஸ் என் செம பிளான் ஃபார்ம்ல வந்து இருக்கும். ஐதர் ப்ரூனோ இல்லனா கேன். இந்த சாலா போடுற மாதிரி ஒரு இனிமே சான்ஸே இல்ல. சாலா நம்ம சான்ஸே இல்ல. ஏன் பாஸ் அவ்வளவு வெறுத்துட்டு இருக்கீங்க ப்ரோ? அதே மாதிரி சலா ஹோம் கேம்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிரும். அப்படி இல்ல இப்ப சலாக்கு ஹோம் கேம் இல்ல தான். வேணாங்க, ஏற்கனவே ஒரு தடவை ஹோம் மெர்ஜென்ட் சொல்லி லாஸ்ட் சீசன் ட்ரிபிள் கேப்டன் போட்டு ஆஸ்டன் வில்லா நான் கூட இன்னொன்னு 2 சொல்லிட்டா பாயிண்ட். நான் இன்னொன்னு சொல்லிட்டா தேர் இஸ் அ பாசிபிள் ரெஸ்ட் ஃபார் சாலா கூட வரலாம் கூடிய விரைவில். ரீசன் பீயிங் அவங்களுக்கு அவ்வளோ ஃபிக்சர்ஸ் கன்ஜெஷன் இருக்கு. போன வாரம் மானே ரெஸ்டட், ஆர் இந்த வாரம் ப்ராப்ளி யோட்டா கூட ரெஸ்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 பேர்ல அந்த ரொட்டேஷன் கண்டிப்பா இருக்கும். சொல்லாதீங்க ஸ்டார்ட் பண்ணல தானே? சாரி, யூசிஎல் சலா ஸ்டார்ட் பண்ணல தானே? இல்ல ஹி ஸ்டார்டட். இல்ல ஹி ஸ்டார்டட். ஆமா, ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாட் தான் போனாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டிஃபென்ஸ்ல எல்லாம் நிறைய நெக்கோ வில்லியம்ஸ் அப்படி ஆடி இருந்தாங்க. ஓகே, சோ அப்ப சொன்ன மாதிரி சலா இந்த வாரம். பட் வெஸ்ட் ஹாமோட எப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவாருன்னு. வெஸ்ட் ஹாம் உங்களுக்கு யாரு? சலா வந்து வோல்ஸ் கூட கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ நீங்க வந்து ப்ரூனோ ஆர் கேடிபியா? சாரி, ப்ரூனோ ஆர் சாலாவா ராம்? சலா நானே இறங்கி யோசிச்சேன். ஓ, ப்ரூனோ ஆர் கேன் சொன்னீங்க. ஓகே, நான் கேடிபி. நானுமே அதுதான் நினைச்சிட்டு இருக்கேன். மோஸ்ட் லைக்லி கேடிபியா தான் இருக்கும். கேடிபி ஆர் ஒரு டிஃபரன்ஷியல் போனா டிசிஎல் போவேன்னு நினைக்கிறேன். ஏங்க அநியாயம் பண்ணாதீங்க. நான் ஃபுல்லாமோட சோ ஆப்வியஸ்லி ஆப்வியஸ் சாய்ஸ் சலா தான். கேடிபி தான். ஓகே, இருந்தா போயிருப்பேன். இல்ல ஆனா நான் எப்படியும் எனக்கு இன்னும் ஒரு 2 -4 or -8 போகணும் தான் யோசிச்சு பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் எனக்கு மோஸ்ட் லைக்லி என்னோட ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து இட் வாஸ் கிரீலிஷ். ஓகே, நீங்க லாங் டர்ம் வேண்டாம்னு சொன்னா டெஃபினட்டா அதை எடுக்கலாம். எனக்குமே நான் அதை கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். வாட்கின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. பட் ஆனா வாட்கின்ஸ் நான் ரிமூவ் பண்ணேன்னா அகைன் நான் நெக்ஸ்ட் வீக் மைனஸ் ஹிட் எடுக்க வேண்டியதா இருக்கும். either for Salah or Salah and Reece James or Mane and Reece James, whomever I'm getting. So அது ஒரு கன்சர்ன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. பாப்போம் என்ன நடக்குது. ஆர் நீங்க ராம் நீங்க சொன்ன மாதிரி வாட்கின்ஸ் பெஞ்ச் பண்ணிட்டு பிசுமோ வரலாம். So that is one other option for me. எனக்கும் அதேதான், பெஞ்ச் பண்ணிட்டு பிசுமா. பட் சொல்ல முடியாது, பிசுமா திடீர்னு ஒரு கோல் அடிச்சாலும் அடிக்க சான்ஸ் இருக்கு. நம்ம ஆடுற அன்னைக்கு நடக்காது அது. இல்ல நடக்கும். எனக்கு மறக்கவே மறக்காது, கான்ட்ரோல் கேப்டனா போட்டேன். கான்ட்ரோல் கேப்டனா போட்டு கான்ட்ரோல் கேப்டனா போட்டீங்களா? லாஸ்ட் சீசன்ங்க நம்ம குரூப்ல அவ்வளவு பெருசா போச்சு. கான்ட்ரோல் ஆக்சிடென்டல் கேப்டன். ரைட் காட் இட். ஞாபகம் இருக்கு. ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன், அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன். ஓகே, ஐ திங்க் மோஸ்ட் क्वेश्चंस கவர்ட் நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு, நான் அது மறந்துட்டேன் ஆக்சுவலி. சொல்லுங்க.
இப்போ லேஸ்டர் டிஃபென்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்டாக் ஓகே ஓகே ஃபைன், ஒரு அட்டாக் பெருசா அவங்க வந்து பண்றாங்க, பட் ஆனா அமைய மாட்டேங்குது. ஃபிக்சர்ஸும் நல்லா இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் போனா யாரு போகலாம்? ஏன்னா இப்போ வந்து மெயின் தலன்னு சொல்லி யாருமே இல்ல அங்க. Yeah, one on the Justin as usual, one of the option, and the other option is Fofana. He's playing really well. Overall, game wise சொல்றேன், FPL ரிட்டர்ன்ஸ் பெருசா இருந்தது இல்ல ஆஃப் லேட், பட் ஈஸியா ஃபிக்சர்ஸ்ல ப்ராபப்ளி இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். பட் ஆனா என்னோட கன்சர்ன் என்னன்னா, அந்த ரேஞ்சுக்கு நீங்க 5 million ஸ்பெண்ட் பண்றதுக்கு யூ கேன் ஸ்பெண்ட் இட் சம்வேர் எல்ஸ் இன் அ பெட்டர் டிஃபென்ஸ். கம்பேர் சுத்தி வளைச்சு அங்கதான் வருமோ. But yeah, definitely, comparatively Reece James is a better option at that price. Fofana 5 and Reece James 5.1 நினைக்கிறேன். And better attacking threat as well with Reece James. ட்ரிபிள் அப் கூட பண்ணலாம் செல்சி டிஃபென்ஸ். பாயிண்ட் வரலனா உங்களதான் கேள்வி கேட்பேன், பரவாயில்லையா? நான் ஒரு டிராஃப்ட்ல யுனைடெட் டிஃபென்ஸ் டபுள் மயூராவும் விசாகாவும். ஹலோ பாஸ், நான் இருக்க டிராஃப்ட்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் யுனைடெட் ட்ரிபிள் டிஃபென்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. டிகியா, மக்வாயர், அதுக்கப்புறம் வான் பிசாக்கான்னு நினைக்கிறேன். என் காலுக்கு தில்லு பாத்தீங்களா? அது அப்படி ஆக்சிடென்ட் அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. But anyways, okay, good discussion. ஓகே, நீங்க கோல் கீப்பர் என்ன பண்ண போறீங்க ரெண்டு பேரும்? நான் ஃபிக்ஸ் I think நான் blank தான். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் -4 or -8. எதை மார்டினஸ் ரிமூவ் பண்ண போறீங்களா? இல்ல நான் I won't remove. மார்டினஸ் வச்சிருக்கலாம்னு தான் இருக்கேன். என்னன்னா இப்போ சன்ன தூக்கலாமான்னு ஒரு யோசனை வந்துருச்சு. ஸோ சன் அண்ட் மிச்சல் ஸ்டேர் 3 பேரையும் தூக்கிட்டு எனக்கு ரூபன் டியாஸ் கொண்டு வந்துடலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ சன்ல இருந்து மிட்ஃபீல்டர் யாராவது டவுன்கிரேட் பண்ணிட்டு எப்படியும் சில பல விஷயம் எதனா பண்ண போறேன், என்னன்னு தெரியல. சோஃபார் எந்த ஐடியாவும் இல்ல அஷ்யூர்டா. பெஸ்ட் யூ கேன் ட்ரை. நீங்க வந்து சன்னுக்கு பதிலா யூ கேன் கோ ஃபார் லுக்மேன் இல்லனா வாட்ரோஸ் கூட இருக்கலாம். இல்ல ஆல்ரெடி நான் ரொமியோ வச்சிருக்கேன், அதனால 4th மிட்ஃபீல்டர் கொஞ்சம் ரெகுலரா கம்பல்சரி ஸ்டார்டரா உள்ள பாயிண்ட்ஸ் வர மாதிரி கொண்டு வரலான்னு. வாட்ரோஸ்மே நீங்க சொன்ன மாதிரி எவ்ரி கேம் வீக்ஸ் பாயிண்ட் வருமானு சொல்ல முடியாது இல்ல. மேபி லிவர்பூல் டெவலப் பண்ணலாமான்னு ஒரு யோசனை. இல்லைன்னா திடீர்னு ஃபோர்னேல்ஸ் ஆர் போவன் கூட போனாலும் போயிடுவேன். அந்த 2 பேருமே கூட மைண்ட்ல இருக்காங்க, தெரியல. இதுவும் நாளைக்கு எப்படி என் மூளை வேலை செய்தோ அதை பொறுத்தான் பார்ப்போம். ஓகே, இந்த வாரமாவது ஒரு 50 பாயிண்ட தாண்டுன்னு எதிர்பார்க்கிறேன், பார்க்கலாம். கண்டிப்பா. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். I think Saturday deadline move to Saturday, so கொஞ்சம் டைம் இருக்கு இன்னுமே கூட திங்க் பண்றதுக்கு. So hopefully better game week பாப்போம், எதிர்பார்ப்போம். ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். சுரேஷ் ப்ரோ, ராம் அண்ட் ஈவன் முகுந்த். திரும்ப அடுத்த வாரம் பார்ப்போம். அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இந்த வாரம் நல்லதா அமையட்டும் எல்லாருக்கும். அண்ட் கல்லி ஸ்போர்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ், பை பை. Thank you.